அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது காக்கி சட்டையிலேருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான ஸ்பார்டன்ஸ் சீரிஸில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவிலே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமான வினாக்கள் தான் இந்த ஸ்பார்டன்ஸ் டே ஷீட் 1ல் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி, தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி எது? இதற்கான சரியான விடை ஓடோமீட்டர். இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. செயல்கள் அதனுடைய இயக்கங்கள் கேட்டிருக்காங்க. வீசி எறியப்பட்ட பந்து என்ன இயக்கம் அப்படின்னா வளைவு பாதை இயக்கம். கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் பந்து இது என்ன இயக்கம் அப்படின்னா வட்டப்பாதை இயக்கம். பம்பரத்தின் இயக்கம் என்ன இயக்கம் அப்படின்னா தற்சுழற்சி இயக்கம். தனி ஊசல் என்ன இயக்கம் அப்படின்னா அலைவு இயக்கம். மூன்றாவது கேள்வி, பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே எடை டேஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை குறைவாகத்தான் இருக்கும். நான்காவது கேள்வி, ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலே டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை வெப்பம். ஐந்தாவது கேள்வி, இயற்கை காந்தம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான சரியான விடை மேக்னடைட். ஆறாவது கேள்வி, பொறுத்துக. அனல் மின் நிலையங்கள் எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை நெய்வேலி, எண்ணூர். நீர்மின் நிலையங்கள் மேட்டூர், பாபநாசம். அணுமின் நிலையங்கள் கல்பாக்கம், கூடங்குளம். காற்றாலைகள் நிலையம் கயத்தாறு, ஆரல்வாய்மொழி. ஏழாவது கேள்வி, மின்சாரத்தை உருவாக்கும் திறன் படைத்த மீன் எது? இதற்கான சரியான விடை ஈல் மீன். எட்டாவது கேள்வி, துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்த பயன்படும் முறை. இதற்கான சரியான விடை மைய விளக்கு முறை. ஒன்பதாவது கேள்வி, எந்த முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை எதிர்ச்சவ்வூடு பரவல். பத்தாவது கேள்வி, ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது. இதற்கான சரியான விடை பதங்கமாதல். 11வது கேள்வி, ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை லவாய்சியர். 12வது கேள்வி, நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான விடை டேனியல் ரூதர்ஃபோர்ட். 13வது கேள்வி, பொறுத்துக. நைட்ரஜன் எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் போட்டிருக்காங்க, அது வந்து ராங்காக போட்டிருக்காங்க. ஆனால் நைட்ரஜன் எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னா 78%. ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா 21%. கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா 0.03%. மந்த வாயுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0.95% வந்து இருக்குது. 14வது கேள்வி, வேதியியலாளர்களால் இயற்கை நிறங்காட்டி என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை மஞ்சள். 15வது கேள்வி, உலக நீர் தினம் எப்போது? இதற்கான சரியான விடை மார்ச் 22. 16வது கேள்வி, உலகின் மிக நீளமான நதி எது? இதற்கான சரியான விடை நைல் நதி. 17வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாலிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை அக்டோபர். 18வது கேள்வி, குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு எது? இதற்கான சரியான விடை ஆமை. அப்போது கோடைகால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு எது அப்படின்னா அது வந்து நத்தை. 19வது கேள்வி, ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு காரணமான தாது உப்பு எது? இதற்கான சரியான விடை Fe. 20வது கேள்வி, அயோடின் குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் எது? இதற்கான சரியான விடை கிரிட்டினிசம். 21வது கேள்வி, நுரையீரல்களில் இரு அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு படலம் எது? இதற்கான சரியான விடை புளூரா. 22வது கேள்வி, இதயம் இரு சுவர்களை கொண்ட எந்த உறையினால் சூழப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை பெரிகார்டியம். 23வது கேள்வி, உலக உணவு தினம் எந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை அக்டோபர் 16. 24வது கேள்வி, உலகளவில் காய்கள் மற்றும் கனிகள் உற்பத்தியில் இந்தியா வகித்துள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை 2வது இடம். பொறுத்துக. நெசவு நார்கள் எடுத்துக்காட்டு பருத்தி. கயிறு நார்கள் தென்னை. நிரப்பும் நார்கள் இலவம்பஞ்சு. தண்டிலை நார்கள் சணல். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் டெய்லி வந்து செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.